நான் உங்க அடிக்க சார் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ திருவண்ணாமலை அருகே சிறுமியை காதலிப்பதாக கூறி காதலிக்கிறேன் உன்னை கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை செய்து நபருக்கு அதை பாலியல் வன்கொடுமை செய்து விட்டுட்டான், கைவிட்டான். சரிங்களா? கர்ப்பமாக்கல பாலியல் குற்றத்தை ஈடுபட்டு அந்த சிவான்ற ஒரு பையனுக்கு ஆக்சுவலி குற்றவாளி பையன் கூட இல்ல, சிவான்ற குற்றவாளிக்கு 20 வருஷம் தண்டனை. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை அருகே சிறுமியை காதலிக்கின்ற பெயர்ல ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாலியல் ரேப் பண்ணி கைவிட்டான். ரேப் தான் கணக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு போட இஷ்டத்தோட போயிருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி வெறும் இச்சை சந்தோஷத்துக்காக ஏமாத்தி விட்டு போயிட்டான். அதனால இப்ப திருவண்ணாமலை கோர்ட்ல இவன் இந்த குற்றவாளிக்கு 20 வருஷம் சிறை தண்டனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் சொல்றேன், குற்றங்கள் கடுமையாட்டு இருக்கு மாதிரி சட்டங்களும் கடுமையாட்டு இருக்கு. மெயின்டெனன்ஸ் கேஸா பல பேர் ஏமாத்திட்டு இருந்தாங்க, அதனால சட்டங்கள் கடுமையாட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப மெயின்டெனன்ஸ் கேஸை வந்து அனாவரியமா ரொம்ப ஆடம்பர செலவுக்கா வழக்கு போடுறாங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு மட்டும்தான், ஆடம்பர செலவுக்கு இல்லை. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஜாயகிருஷ்ணா என்னை ஏமாத்துறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெளிவா சொல்றாங்க, டைவர்ஸ் ஆகல, லீகல் செப்பரேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். லீகல் செப்பரேஷனுக்கும் டைவர்ஸ்க்கும் வேறவே தான். கோர்ட்டே பஞ்சாயத்து பண்ணி 2 பேர் தனியா இருங்கன்னு சொல்றது வந்து லீகல் செப்பரேஷன். டைவர்ஸ்ன்றது வந்து 2 பேரும் லீகலா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டைவர்ஸ். சரிங்களா? உங்க 2 பேருக்கு சம்மந்தம் ஏதாவது லீகல் முறையா சம்மந்தம் இல்லை, நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டைவர்ஸ். லீகல் செப்பரேஷன் கோர்ட்டே வந்து பஞ்சாயத்து பண்ணி 2 பேர் தனியா இருங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனா அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வேண்டாம், தனியா இருக்குன்னு சொல்றதுதான் லீகல் செப்பரேஷன். அந்த ஜாயகிருஷ்ணா ரொம்ப கிளியரா சொல்றாங்க. எனக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்கிட்ட வந்து என் முதல் மனைவியோட லீகல் செப்பரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்களே கிளியரா சொல்றாங்க. லீகல் செப்பரேஷனுக்கு அர்த்தம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாயகிருஷ்ணா. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.